இந்த எஸ்ஐஆர் பணி வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கிரவுண்ட்ல வந்து என்ன ரிப்போர்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா, தமிழகம் முழுவதும் பொதுவா திமுக ஆகட்டும் இல்ல அதிமுக ஆகட்டும் எல்லா கட்சிகளும் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு பூத் லெவல் ஆள் இருக்கா, ஒன்றிய லெவல்ல ஆள் இருக்கா, கிளை கழகத்தில் இருக்காங்களா அப்படின்னு கிட்டத்தட்ட 71,000 பூத் லெவல் மெம்பர்ஸ் அமர்த்தப்பட்டு அவங்க வந்து ஆப் மூலமா எஸ்ஐஆர் பணிகள் மாவட்ட செயலாளர்கள் மூலமாகவும் ஒன்றிய நிர்வாகிகள் மூலமாகவும் கிளைக்கழக நிர்வாகிகள் மூலமாகவும் குறிப்பா இப்ப கிட்டத்தட்ட 97 லட்சம் நீக்கியிருந்த நேரத்துல ஒவ்வொரு வீடா செல்லும் பொழுது நமக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிச்சு. பொதுவா நம்ம ஊர்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜ்லயும் சரி ஒவ்வொரு நகரத்திலும் சரி இந்த பூத் லெவலில் போகும்போது திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் அவங்க கரெக்டா வந்து ஒவ்வொரு வீடையும் கரெக்டா ஐடென்டி பண்ணுவாங்க. இது திமுக வீடு, இது அதிமுக வீடு, இது பிஜேபி அப்படின்னு ஒவ்வொரு கட்சியா நீங்க இந்த தெருவுக்குள்ள போகும்போதே சொல்லிடுவாங்க கரெக்டா. ஆனால் அப்படி தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு ஒரு வீடு கிடையாது. ஏன் தெரியுமா? திமுக வீட்லயும் நம்ம இருக்கிறோம், அதிமுக வீட்லயும் நம்ம இருக்கிறோம், பிஜேபி சொல்ற வீட்லயும் நம்ம இருக்கிறோம், பிஎம்கே சொல்ற வீட்லயும் இருக்கோம், விசிகே சொல்ற வீட்லயும் இருக்கிறோம். இதுதான் உண்மை. திமுக மாவட்ட செயலாளருடைய வீட்டிலேயே தன்னுடைய சொந்த பெண் சொந்த மனைவி டிவி கேட்க மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. அதிமுக அந்த மாவட்ட செயலாளர் மீறி எல்லாருமே காலியாயிட்டாங்க. அப்ப நம்மளுடைய ஓட்டு, மக்களுடைய ஆதரவு, மக்களுடைய செல்வாக்கு அளவுக்கு அதிகமா இல்ல, மிகப்பெரிய ஆதரவோட இருந்துட்டு நீங்க நினைக்கலாம், ஐயோ பாருங்க பெரிய கூட்டணி உருவாயிருச்சு, இந்திய கூட்டணி உருவாயிருச்சு, நாளைக்கு எல்லாம் ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க, திமுக பெரிய கூட்டணி இருக்கு அப்படின்னு. ஒரு கூட்டணியுடைய வலிமை எங்க தெரியுமா இருக்கு? நீங்க சொல்லுங்க, எங்க இருக்கும் வலிமை? ஒரு தலைவர், ஒரு தலைவருடைய முகம், ஒரு தலைவருடைய ஆளுமை, ஒரு தலைவருடைய எதிர்காலம். தமிழக அரசியல் ஒரு தலைவரை நோக்கி தான் சென்றுட்டு இருக்கு. ஒரு தலைவரும் தலைவருடைய கொள்கைகளும். இன்னைக்கு அம்மா ஜெயலலிதாவுக்கு அப்புறமும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அப்புறமும் ஆளுமையே இல்லாத ஒரு தமிழகமா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துலதான் நம்மளுடைய தலைவருடைய மக்களுடைய ஆதரவு ரெண்டு கட்சிகளையும் பயம் காமிச்சிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல ரீச் பண்ணிருக்கோம். தமிழகத்துல கூட்டணியுடைய நம்பர்ஸ் இதெல்லாம் தூக்கி எறிந்து உடைத்து 2026 ஒரு புதிய அரசியல் 1977 அப்புறம் உருவாகும். ஒரு கூட்டணி தலைவர்களாலேயே நம்பிக்கை இல்லாத பொழுது அந்த கூட்டணி சார்ந்த தலைவர்களால எப்படி வெற்றி பெற முடியும்? இன்னைக்கு ரெண்டு கட்சியுடைய தலைமைகளும் மக்கள் கிட்ட இருந்து வெளியே போயிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது 10 கூட்டணி 20 கூட்டணி 30 கூட்டணி போட்டா கூட அது வெறும் நம்பர்ஸ் தான். அதனால தோழர்களே, நீங்கள் மாற்று கட்சி அல்ல, நீங்கள் தான் எங்களுடைய குடும்பம். தலைவர் கட்சியை உருவாக்க வேண்டும். தலைவர் ஒரு குடும்பத்தை உருவாக்கினார். தமிழகம் உங்களுடைய குடும்பம். உங்களுக்கு பல்வேறு கட்சியிலிருந்து பல்வேறு மன அழுத்தங்கள் இருக்கலாம், ஆனால் இங்கு சுதந்திரமாக செயல்படலாம். நம்மளுடைய குறிக்கோளுக்காக, கட்சியோடைய பணிக்காக, நம்மளுடைய மக்களுடைய சேவைக்காக உங்களை வரவேற்கிறோம். ஒரு பெரிய பயணத்தோட எங்களோட நாம் எல்லாம் சேர்ந்து பயணிப்போம். எந்த கூட்டணியும் மக்களுக்கானதாக இருக்கணும். நம்மளுடைய கூட்டணி மக்களுடன். தலைவர் சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் இப்பதான் புதுசா வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. நான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள போயிட்டு தான் கட்சியே ஆரம்பிச்சிருக்கேன். அதனால நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ஒரு முக்கியமான தமிழகத்தை மாற்றக்கூடிய 2026 மாற்றத்திற்கான கட்சியை நோக்கி நீங்க வந்திருக்கீங்க. உறுதியாக நம்புவோம். நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட 30% ஓட் பேங்க தாண்டி இருக்கோம். இதுதான் உண்மை.
அதனாலதான் எல்லாரும் பதவி போய் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு நினைக்கிறாங்க. நீங்க நம்பர்களை உருவாக்கலாம், ஆட்களை உருவாக்கலாம். ஆனால் இந்த தலைவரை போல ஒரு தலைவரை இந்த தேர்தலில் நீங்கள் உருவாக்க முடியாது. அதை நாம் பதிவு பண்றோம். வாழ்த்துக்கள். ஒரு மிகப்பெரிய பயணத்தோடு நம்ம வாழ்க்கை. நன்றி.